வணக்கம் நேர்களே. சில முக்கியமான தகவல்கள் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கேன். என் பேர் ராஜா. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இந்தியாவில் மோசடிகளை தடுக்கிறதுக்காக யூபிஐயில் ஒரு புது வசதியை கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பரிந்துரை கொடுத்துருக்காங்க. அது என்ன பரிந்துரை, என்ன மாதிரி அது ஒர்க் ஆகும், இந்த மாதிரியான தகவல்களை பார்க்கலாம். முதல்ல இந்தியாவில் சைபர் மோசடிகள் ரொம்பவே நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு. இந்த மாதிரியான மோசடிக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. அதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில பேங்க்ஸ்ல ரிசர்வ் பேங்க் கிட்ட ஒரு புது ஐடியாவை கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா, யூபிஐல எஸ் நோ அப்படின்னு எல்லாருக்கும் ரொம்ப சிம்பிளா புரியுற மாதிரி ஏன்னு ஒரு நபர் பின்னு ஒரு நபருக்கு பணம் அனுப்புறாரு அப்படின்னா, நீங்க அனுப்பணுமா, கன்ஃபார்ம் 100 ரூபாய் தான் அனுப்பணுமா அப்படிங்கிறத எஸ் ஆமா நான் 100 ரூபாய் தான் அப்படின்னு ஒரு சின்ன செகண்டா ஒரு கிராஸ் செக்கிங்காக ஒரு புது எஸ் நோ மெக்கானிசம் வரப்போறதா ஒரு தகவல் இருக்கு. இந்த எஸ் நோ மெக்கானிசம் ரொம்ப ஆரம்ப காலகட்டத்தில் தான் இருக்கு. இது இன்னும் அதிகாரப்பூர்வமா ஃபைனல் ஆகல. இந்த தெரியாத நம்பருக்கு முதல்ல பணம் அனுப்பும்போது உண்மையிலே அந்த எதிர்முனையில இருக்கிறவர் உண்மையிலே சரியான நபர் தானா அப்படின்னு இன்னொரு வாட்டி கிராஸ் செக் பண்றதுக்கு இந்த நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. இந்த பேங்க்ஸ் எல்லாம் தான் போய் ரிசர்வ் பேங்க் கிட்ட இப்படி ஒரு பரிந்துரை கொடுத்திருக்கிறதா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. கொஞ்சம் அதிகமான பண மதிப்பு இருக்கிற தொகைக்கு ரிஸ்க் பேஸ்டு வெரிஃபிகேஷன் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு புது சிஸ்டமையும் கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தான் அந்த தகவலாக இருக்கு. எல்லா அதிக மதிப்புக்கும் இருக்கிற இந்த ரிஸ்க் பேஸ்டு வெரிஃபிகேஷன் சிஸ்டம் எல்லா டிரான்சாக்ஷனுக்கும் கிடையாது. யாருக்கோ ஒருத்தருக்கு அனுப்பும்போது இது சந்தேகமா இருக்கு, இவரோட நம்பர் தானா அப்படின்னு தெரியாத ஒரு நம்பருக்கு வேணா நீங்க அப்படி ஒரு சிஸ்டம் கொண்டு வரலாம் அப்படின்னு அவங்களுக்குள்ளாரே 2 குரூப்பா பிரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இதுல என்ன மாறப்போகுது அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா சின்னதா ஒரு எஸ் நோ அப்படிங்கிற இந்த பாஸ் தர்றப்போ ஒரு நபர் பணத்தை அனுப்பும் போது அவங்களுக்கான பதட்டம், ஐயோ தெரியாத நபருக்கு நான் பணம் அனுப்பிட்டணும் அப்படிங்கிற அந்த பதட்டம் குறையும் அப்படிங்கிறது தான் இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு விஷயமா இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். பெரிய தொகைக்கு கூலிங் ஆஃப் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கூலிங் ஆஃப் பீரியடையும் இந்த வங்கிகள் எதிர்க்கிறாங்க. ஏன்னு ஒரு நபர் பின்னு ஒரு நபருக்கு ஒரு பெரிய பல்கான அமௌண்ட் அனுப்புறாங்க அப்படின்னா அந்த பணம் உடனடியாக அடுத்த செகண்டே ஒரு சிலருக்கு கிடைச்சிரும், ஒரு சிலருக்கு தாமதமா கிடைக்கும். காலதாமதமா இருக்கிறதுக்கு பேர் தான் கூலிங் ஆஃப் பீரியட். இதுக்கு ஒரு சிலர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். வழக்கத்துக்கு மாறான ஒரு பெரிய தொகை இருக்கிற நபருக்கு அனுப்பும்போது அது புது டிவைஸா இருக்கலாம், புதுசா ஒரு நபரா இருக்கலாம். இதெல்லாம் பண்ணும்போது ஆபத்து அப்படின்றத கெஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான லேயர் ஆஃப் ப்ரொடெக்ஷனை அவங்க கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதிக ரிஸ்க் இருக்கிற டிரான்சாக்ஷனை மட்டும் ஈஸியா அடையாளம் கண்டுபிடிக்கிற மாதிரியான புது புது நுட்பங்களையும் இந்த பேங்க்ஸ்லாம் ரிசர்வ் பேங்க் கிட்ட பரிந்துரை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு ஆரம்ப காலகட்ட தகவலா இருக்கு. இதுக்கு ரிசர்வ் பேங்க் ஒப்புதல் கொடுப்பாங்களா இல்லையா அப்படிங்கிறது கொஞ்சம் பொறுத்து இருந்தா பார்க்க வேண்டியது இருக்கு. யூபிஐ வெளியில இருந்து பார்த்தாலும் அது ரொம்ப சாதாரணமான விஷயமா இருக்கலாம். அதுக்கு பின்னாடி இவ்வளவு வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்ததா ஒரு ஆட்டோமொபைல் சம்பந்தமான ஒரு தகவல், V2V கம்யூனிகேஷன். இது சில மாசங்களுக்கு முன்னாடி நீங்க சொன்ன மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்கன்னா, ஆமா, நம்ம இந்த வெஹிக்கிள் டு வெஹிக்கிள் கம்யூனிகேஷனை பத்தி நம்ம ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடியே ஒரு சில தகவலை கொடுத்துருந்தோம். அதுல ஒரு புது அப்டேட் கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படின்னா, 2 வாகனங்கள் ஒன்னோட ஒன்று பேசிக்கிறது தான் இந்த புது நுட்பமா இருக்கிற வெஹிக்கிள் டு வெஹிக்கிள் கம்யூனிகேஷன் சிஸ்டம். இந்த நுட்பத்தை 2028க்குள்ளார கட்டாயமா எல்லா வண்டிகளுக்கும் அமல்படுத்துங்க அப்படிங்கிறது தான் அந்த புது அப்டேட். சாலை விபத்தை ரொம்பவே பாதியா குறைக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இப்படி அவசரம் காட்டுறாங்க. இப்போ 2 பைக் இருக்குன்னா, ஏன்னு ஒரு பைக் பின்னு ஒரு பைக் இருக்குன்னா, ஏ பைக்கும் பி பைக்கும் ரொம்ப பக்கத்துல நெருங்கி வருது, ஆக்சிடென்ட் ஆக போகுது அப்படின்னா இந்த வெஹிக்கிள் டு வெஹிக்கிள் கம்யூனிகேஷன் மூலமா ஈஸியா இந்த ஆக்சிடென்ட்ஸை தடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் இதுக்கு பின்னாடி உள்ள சிம்பிளான டெக்னாலஜி அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இந்த மேண்டேட்டரி V2V அப்படிங்கிற திட்டத்தை ரொம்ப சீக்கிரமா இதை விரைவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லி சாலை போக்குவரத்து அப்புறம் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் ஒரு அறிவிப்பு சுற்றறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, செல்லுலார் வெஹிக்கிள் டு எவ்ரிதிங், அதாவது C-V2X அப்படிங்கிற ஒரு நுட்பம் இருக்காமா. அந்த நுட்பம் வாகனத்தோடைய எவ்வளவு வேகம் போகுது, எந்த இடத்துல அந்த வண்டி இருக்கு, எவ்வளவு பிரேக்கிங், அடிக்கடி எவ்வளவு பிரேக் பிடிக்கிறாங்க, இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸையும் V2V கம்யூனிகேஷன் மூலமா ஈஸியா புரிஞ்சுக்க முடியும் அப்படின்றது தான் இதுக்கு பின்னாடி உள்ள ஒரு சயின்ஸா இருக்கு. சரி, இது எப்படி தான் பண்ண போறாங்க, எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 பேஸ்ல இதை அமலாக்கம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. AIS அப்படின்னு ஒரு விதி இருக்கு. அந்த AISல 320 அப்படின்னு ஒரு விதி இருக்கு. இந்த விதியின்படி எல்லா வண்டிகள்லயும் இதை கட்டாயமா வைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. முதல் கட்டமா இந்த 2026ல இருந்து உற்பத்தி பண்ற ஏதோ ஒரு வாகனம், அதாவது அக்டோபர் 2027 1ஆம் தேதிக்குள்ள தயாரிக்கப்படுற, இந்தியாவிலே தயாரிக்கப்படுற வாகனங்கள்ல இந்த AIS அப்படிங்கிற ஒரு தரநிலை கண்டிப்பா பின்பற்றணும் அப்படின்னு சொல்றாங்க.
இது உண்மையிலே வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான். 2028 அதாவது 2வது கட்டமா வந்து என்ன பண்ண போறாங்கன்னா, அதிலிருந்து இன்னொரு வருஷம் 2028 அக்டோபர் 1க்குள்ளார இந்தியாவில் தயாரிக்கிற எல்லா வண்டிகள்லையும் டிஃபால்ட்டாவே இருக்கணும். இதை வந்து ஃபேக்டரியிலேயே ஃபேக்டரி ஃபிட்டடா வந்துடட்டும் அப்படின்னு சொல்றாங்க. கார், லாரி, பைக்கு, 3 வீலர் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இந்த ஒரே டைம்ல இந்த V2V கம்யூனிகேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ற ஒரே நாடு, உலகத்திலேயே ஒரே நாடு இந்தியாவா தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு பெருமையும் கூடி சீக்கிரம் இந்தியாவுக்கு வரப்போகுது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இதுக்கு வந்து இன்டர்நெட் தேவையில்லை, ரேடியோ அலைவரிசையே இருந்தா போதுமானது. 50 மெகா ஹெர்ட்ஸ் அளவுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி இருந்தாலே போதும், ஒரு வண்டிக்கும் இன்னொரு வண்டிக்கும் இடையில கம்யூனிகேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ரொம்ப மில்லி செகண்டுக்குள்ளார ஒரு ரேடியோ சிக்னல் அனுப்பி ஒரு டிரைவரை அலர்ட் பண்ணும் அப்படிங்கிறது தான் இந்த V2V தொழில்நுட்பம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். கூடிய சீக்கிரம் எல்லா வண்டியிலையும், அதாவது 2 வருஷத்துக்குள்ளார எல்லா வண்டிகள்லையுமே ஒரு வண்டியும் இன்னொரு வண்டியும் எவ்வளவு தூரத்துல இருக்கு, கிட்ட முட்ட போகுது அப்படிங்கிற பட்சத்துல அதை அலர்ட் பண்றதுக்கான ஒரு முக்கியமான ஸ்டெப்பா இந்த V2V கம்யூனிகேஷன் இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். 2 தகவல்கள் பார்த்தோம். அடுத்ததா US விசால ஒரு பாண்ட் ரூல் இருக்கு. இது இந்தியர்களை எந்த அளவுக்கு பெருசா பாதிக்க போகுது அப்படிங்கிற ஒரு பீதி இருக்கு. அதனோட பின்னாடி என்ன நடக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்கலாம் வாங்க. அமெரிக்காவோட வெளியுறவுத்துறை கடந்த 3ஆம் தேதி ஒரு விசா பாண்டு திட்டத்தை பர்மனன்ட் ஆக்கியிருக்காங்க. இதுல என்ன இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். அமெரிக்கன் விசால 2 டைப் இருக்கு. அதாவது வழக்கமா H1B விசா அப்படிங்கறதெல்லாம் வந்து இங்க இருந்து ஒரு ஆளு அமெரிக்கால போய் செட்டில் ஆகுறது அந்த மாதிரி கேட்டகரிக்கே போகாம எந்த வித பர்பஸும் இல்லாம சாதாரணமா ஒரு 2 நாள் 3 நாள் மட்டும் அமெரிக்காவுக்கு போயிட்டு வரணும், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மொத்தமா ஜென்ரிக்கா 2 டைப் ஆஃப் விசா இருக்கு. B1 அப்படின்னு ஒரு விசா இருக்கு. இது வந்து வணிக நோக்கம், ஏதோ ஒரு பிசினஸ் மீட்டிங் இருக்கு, நாங்க போறேன், போய் பார்த்துட்டு ரிட்டர்ன் உடனே வந்துருவேன் அப்படிங்கிறது B1 விசா. B2 விசா அப்படிங்கிறது டூரிஸ்ட் விசா, நான் ஒரு 10 நாள் வந்து டூர் போய் பார்த்துட்டு வர போறேன், அமெரிக்கா சுத்தி பார்க்க போறேன் அப்படிங்கிறது B2 விசா. இந்த 2 விசாவுக்கும் அப்ளை பண்ணும்போது பாண்ட் அப்படிங்கிறது ஃபிக்ஸ்டா போடணும். நீங்க அமெரிக்காவுக்கு உள்ளார போறீங்க, அங்க போய் ஏதோ ஒரு பிரச்சனை ஆக போகுது, அதுக்காக நீங்க வந்து அமெரிக்கன் கவர்மெண்ட்டுக்கு ஒரு பாண்ட் கொடுக்கணும் அப்படிங்கறத இதனோட சிம்பிளான ஒரு அர்த்தமா இருக்கு. தூதரகம் கேட்டாக்கா வந்து எவ்வளவு அமௌண்ட் கேட்கறாங்களோ அந்த அமௌண்ட்டை நம்ம பே பண்ணணும் அப்படிங்கறது புரிஞ்சுக்கலாம். 10,000 15,000 $20,000 முன்கூட்டியே நீங்க காசை கட்டிடணும் அப்படிங்கிறது தான் இந்த பாண்ட் ஃபெசிலிட்டியா இருக்கு. இது ரொம்ப வருஷமா இருக்குது. இது வந்து விசாவோட காசு இல்ல, விசா இல்லாம அடிஷனலா வந்து 10,000 கட்டுங்க, 15,000 கட்டுங்க, 20,000 கட்டுங்க அப்படின்னு சொல்லி தூதரகத்துல இருந்து கேட்டாங்கன்னா இந்த அமௌண்ட் அவங்க கேட்கிற அமௌண்ட்டை கட்டணும் அப்படிங்கிறது பேசிக். விசா சப்போஸ் ரிஜெக்ட் ஆனாலோ இல்ல இப்ப நான் 3 நாள்ல அங்க போயிட்டு ரிட்டர்ன் வந்துருவேன்னு சொல்லிட்டு 4வது நாள் நீங்க அங்க இருக்கிறீங்க அப்படின்னாலே நீங்க கட்டின காசுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கழிச்சுக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கறத புரிஞ்சுங்க. இதை வந்து இல்ல நீங்க போட்ட டேட்டுக்கு முன்னாடியே வந்துடுறீங்க அப்படின்னாலுமே நீங்க கட்டின காசை உங்க கையில திருப்பி கொடுத்துருவாங்க. இதுதான் வந்து விசா பாண்ட்ல நடக்கிற ஒரு பின்னாடி நடக்கிற விஷயம் இதுதான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். இதையே நீங்க விதிமுறைக்கு மீறி அமெரிக்கால தங்கி இருக்கீங்க அப்படின்னா நீங்க எவ்வளவு பாண்டு கட்டினீங்களோ அந்த காசை மொத்தமா சீஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு மேல அங்க தங்குறவங்களை தடுக்கணும் அப்படிங்கிறது தான் இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. போன வருஷமே ஒரு ஆப்பிரிக்க நாடுகள் 50 நாடுகளுக்கு இந்த விதி பொருந்தும் அப்படின்னு சொல்லி சோதனை முயற்சியா போன வருஷமே பண்ணியிருந்தாங்க. நல்ல வேலையா இந்தியா அந்த 50 நாடுகள்ல இல்லை. சரி, இப்ப இதுல இந்தியர்களுக்கு என்னதான் பாதிப்பு அப்படின்னு நீ சொல்லியிருந்தியா, அதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இந்த B1 B2 விசாவை இந்த 50 கண்ட்ரியா இருக்கிறது ஃபியூச்சர்ல தேவைப்பட்டதுன்னா எப்போ வேணாலும் எந்த நாட்டை வேணாலும் நாங்க இன்க்ளூட் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு செக் வச்சிருக்காங்க. அப்படி செக் வைக்கும்போது தான் இந்தியால இருந்து ஏதோ ஒரு வணிக நோக்கத்துக்கோ இல்ல ஏதோ ஒரு படிக்கிறதுக்கோ எதுக்கோ ஒன்று டூருக்கோ இங்கிருந்து கிளம்பி போறவங்களுக்கு இந்த பாண்ட் ஃபெசிலிட்டி வந்ததுன்னா அது கூடுதல் சுமையா மாறும். இதனால இந்தியர்கள் யாரும் இப்போதைக்கு அஞ்சு தேவையில்லை. அதே நேரத்தில் இந்திய மாணவர்கள் படிக்க போறவங்களுக்கு இப்போதைக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. ஃபியூச்சர்ல ஏதாவது பாதிப்பு வருமோ அப்படின்னு ஒரு டர் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். 3 தகவல்கள் பார்த்தோம். அடுத்ததா ஒரு பிரம்மாண்டமான ஒரு செய்தியுடைய தகவல். உலகத்திலேயே வேற யார்கிட்டயும் இல்லாத ஃபெசிலிட்டி உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கு அப்படின்னா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு கப்பல் ஒரு பெரிய பணக்காரர் ஒருத்தருக்கு வாங்கியிருக்காரு. அந்த கப்பல்ல என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்கு அப்படிங்கறத பார்த்துடலாம். செர்ஜி பிரின் அப்படிங்கிற ஒரு பேர் நீங்க பரிச்சயமா கேள்விப்படாத ஒரு பேரா இருக்கும். ஆனா இன்னைக்கு நம்ம கூகுள் யூஸ் பண்றோம் இல்லையா, போன்ல யூஸ் பண்ற கூகுள்ல முக்காவாசி ஆண்ட்ராய்டு போன்ஸா தான் இருக்குது. அந்த கூகுளுக்கு கோ ஃபவுண்டரா இருக்கிறவர் தான் இந்த செர்ஜி பிரின். அவர் வந்து ஒரு பெரிய தனியார் படகு ஒன்று வாங்கியிருக்காரு. அந்த தனியார் படகுக்கு பேரு டிராகன் ஃபிளை. இப்ப யார் அந்த படகை யூஸ் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த செர்ஜி பிரின் தான் வாங்கியிருக்காரு. இதோட லென்த் மட்டும் பாத்தீங்கன்னா 466 அடி நீளம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அமெரிக்கால இருக்கிற இன்னொரு பெரிய பணக்காரரா இருக்கிற ஜெஃப் பெசாஸ், அதாவது அமேசானுடைய ஓனர் தான் வந்து இப்படி ஒரு போட் வச்சிருந்தாரு. அந்த போட்டுக்கு பேரு கோரு அப்படின்னு வச்சிருந்தாரு. அவர் வச்சிருக்கிற போட் வந்து 417 அடி. இப்போ இந்த செர்ஜி பிரின் வாங்கி இருக்கிறது 466 அடி கொண்ட ஒரு பெரிய சைஸ் மிதக்கிற ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாமே. அந்த மாதிரி ஒரு ஹோட்டல் ஒரு நபருக்கு சொந்தமானது அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். இந்த மெகா சைஸ் படகுடைய மதிப்பு
இந்திய அளவில் வந்து பாத்தீங்கன்னா 4300 கோடி ரூபாய் அப்படிங்கறது புரிஞ்சுங்க. ஜெர்மன் நாட்டுடைய லூர்சன் அந்த நிறுவனத்து மூலமா தான், லூர்சன் அப்படிங்கிற நிறுவனத்து மூலமா தான் இந்த கப்பல் உருவாக்கப்பட்டிருக்கு. 4 டெக் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த 4 டெக்ல 12 ரூம்ஸ் இருக்கு. 12 ரூம்ஸ்ல ஒரே நேரத்துல 24 கெஸ்ட் வரைக்கும் தங்கிக்க முடியும். 2 ஹெலிபேட் இருக்காமா. இவ்வளவு பெரிய கப்பலா இருந்தாலும் இது வந்து டீசல் அண்ட் எலக்ட்ரிக் ஹைபிரிட் நுட்பத்துல இயங்கக்கூடியது. தேவைப்பட்டதுன்னா இப்போதைக்கு டீசலே கிடையாது, எங்கேயோ நடுக்கடல மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துல இது எலக்ட்ரிக்காக கூட மாத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான இத்தனை சிறப்பம்சம் இருக்கு. 24 நாட்ஸ் அப்படிங்கிற வேகத்துல இந்த கப்பல் போகும். 2 ஹெலிபேட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி தங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப சொகுசா வாழ்ற ஒரு சில பணக்காரர்களும், அதுவும் மெஜாரிட்டி அமெரிக்கால தான் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான வழக்கத்துக்கு மாறான சில தகவல்கள் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கேன். என் பேர் ராஜா. நன்றி, வணக்கம்.